வணக்கம் முத்தாரம்மன் பக்தர்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். டாபிக் எனக்கே சொல்கிறதுக்கு கூசல் அளவுக்கு தான் இருக்குது. கடற்கரையில் நிறைய தசரா டைமில் ஜாதி கொடிகளை குத்திக்கிட்டு ஜாதி பனியனை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஜாதி அடையாளங்களோட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மற்றவங்க மற்ற ஊர்லேருந்து வரவங்க மற்ற ஸ்டேட்லேருந்து வரவங்கலாம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா தசரா டைமில் இவ்வளோ ஃபேமஸாக நடக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் காவல்துறையும் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப இதே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னு தெரியல. அந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு வரும்போது அம்மன்கிற ஒரு ஒற்றை உணர்வில் வருவாங்க. பக்தியில் அம்மனோட கோயிலுக்கு போகிறோம், எல்லாரும் ஒன்றுங்க சந்தோஷத்தில் வாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஆல்ரெடி இங்கே அவன் பெரியவனா இவன் பெரியவனாங்கிற பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்கிறது, வேஷம் போடுறதுலேயும் நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. வேஷங்களையும் அந்த வேஷம் பெருசு இந்த வேஷம் பெருசுங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதில் நீங்கள் வேறு புதுசு இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைலாம் உள்ளே இழுக்காதீங்க. தயவு செஞ்சு முத்தாரம்மன் கோயிலுக்கு வர்றவங்க இந்த ஜாதி அடையாளம் கூட வராதிங்க. அந்த கொடி பிடிச்சதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் சொல்லலை, நிறைய சமூகம் வர்றீங்க. எல்லா சமூகத்துலேயும் அந்த மாதிரி கொடி பிடிச்சி வர்றது, ஜாதி அடையாளங்களோட வர்றது. தசரா கோயிலுக்கு போகிறது எதுக்கு? நீங்கள் உங்களை செட்டை பெருசாக காட்டுங்க, உங்கள் ஜாதியை பெருசாக காட்டாதீங்க தயவு செஞ்சு. சரியா? அம்மன் முன்னாடி எல்லாரும் ஒன்று தான். அந்த மனநிலைக்கு தயவு செஞ்சு வாங்க. எல்லா மக்களும் எல்லாரும் ஒன்று தான். பழச முத்தாரம் முன்னாடி என்ன எவ்வளோ பெரிய வேஷம் போட்டாலும் சரி தான், அதனால் நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி தான், முத்தாரம் கோயிலில் அம்மன் முன்னாடி எல்லாரும் ஒன்று தான். அதனால் தயவு செஞ்சு ஜாதி அடையாளங்களோட கோயிலுக்கு வராதிங்க. இப்போ ரீசெண்டாக அந்த கோயிலுக்கு போன வாரம் கூட போயிருந்தேன், மாலை போடுறதுக்கு 21 நாளைக்கு. அப்போல்லாம் நைட்டு ஃபுல்லாக என்ன அக்கப்புறங்கிறீங்க, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஆனாலும் சில பசங்க அந்தளவுக்கு அந்த ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டிங்க. அதில் என்ன உங்களுக்கு ஒரு பெருமை எனக்கு தெரியவே இல்லை. எல்லா மக்களும் சமன் ஆகிப்போச்சு. இப்போவும் நீங்கள் அந்த ஜாதியெல்லாம் தூக்கிட்டு கோயில்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. தயவு செஞ்சு திருத்திக்கோங்க. இந்த வருஷமும் கோயில்களில் அந்த கூட்டம்லாம் போட்டு காவல்துறை கண்காணிப்பில் நிறைய விஷயங்கள் முடிவெடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு அதில் மாட்டிக்கிடாதீங்க. உங்களுக்கே தெரியாமல் நிறைய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் கலெக்டர்கள் மூலமாகவும் அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோவில் தசரா டைம்லையாவது அந்த தப்பை பண்ணாமல் இருங்க. உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு பாதிப்பு. நீங்கள் பண்ணுற ஒரு சில தவறுகளால் ஒருவேளை நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா கூட உங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். அந்த நிலைமையில ஆக்கிடாதீங்க தயவு செஞ்சு. முத்தாரம் கோயில் முன்னாடி எல்லாரும் பொதுவாக எல்லாரும் ஒன்று தான். எல்லாரும் அம்மாவோட பிள்ளைகள் நினச்சி வாங்க. ஓகேயா? பாய்.